எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சாலமன் தூங்காதன்றான். ஏசுநாதர் சொல்றார், நான் சொல்றேன் தூங்குடான்றார். ஐயா அவர் சாலமன், நான் சாலமனை பார்க்கலும் பெரியவர். இயேசு தான் சொன்னாரு, வானத்தை பார்க்கிற பூமியை பார்க்கிற இது என்ன காலம் உனக்கு தெரியலையா? இந்த காலம் இளைப்பாறுகிற காலம். உழைச்சு சாப்பிடு, ஞானம் உள்ளது. அஸ்திபாரத்தை நல்லா போடு, ஞானம். ஏற்கனவே கண்மலையில் அஸ்திபாரத்தை போடு, இது மகா ஞானம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து சொல்வோம். ஒரு வசனத்தை வாசித்து 1 கொரிந்தியர் 1:18. ஆமென். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கெட்டு போறவங்க அந்த உலகத்தில் இருக்க சாதாரண மக்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாம் சொல்லுங்க. தட் மீன்ஸ் கிரேஸ் மெசேஜ். கிருபையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கா? பைத்தியமாக இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் கிரேஸ், வாட் கிரேஸ் இஸ்னா, யூ மஸ்ட் நோ வாட் பைத்தியம் இஸ். மேட் என்னன்னு தெரிஞ்சா, மேட்னஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் கிரேஸ் என்னன்னு தெரியும். நீங்கள் சிலுவையை பற்றிய உபதேசத்தை படிக்கணும்னா நீங்கள் எதை படிக்கணும்? பைத்தியம்னா என்னன்னு படிக்கணும். பைத்தியம்னா என்னன்னு படிச்சிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரு. கிரேஸ்ன கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். சாலமன் பைத்தியம்னா என்னன்னு படித்தான். இன்னைக்கு அதான் படிக்க போகிறோம். நான் பைத்தியம்னா என்னன்னு படித்தேன். அதை படித்தோன்னே ஏன்டா ஞானியாக தேவையில்லாமல் இருந்துட்டோம்னு நினச்சேன். இது எப்படி இருக்கு? அப்போ சாலமன் பல டைமென்ஷனை தாண்டி வரான். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் PhDன்னு சொல்லல, ஞானத்தில் பிகினர் லெவல். நான் எல்லாம் சொல்லுங்க, பயம் ஓவரா இருந்தா அது பிகினர் லெவல். கையை தட்டு. LKG. Fear of the Lord is the LKG of wisdom. அப்படி சொல்லலாம், பிகினிங் ஆஃப் விஸ்டம். ஆனால் இன்னைக்கு பெரிய ஆட்கள்லாம் கர்த்தருக்கு பயப்படுவர் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க PhD தான். இல்லை, அவர் LKG. இங்கதான் பிரச்சனை. நீங்க பெருசு நினைக்கிறது அவர் சிறுசு நினைக்கிறாரு, நீங்க சிறுசு நினைக்கிற அவர் பெருசு நினைக்கிறாரு. என்ன பயம் இல்லாம போச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இருக்கிறார். அல்ல, ஐயா வயசானவராக இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா ஆவிக்குரிய பாலபாடம், fear of the Lord is not the PhD of wisdom, it's the beginning of wisdom. தப்புன்னு நான் சொல்லலை, ஆனா அதுக்கு மேல இருக்குன்றேன். அப்ப வளர என்ன குறையும்னே? பயம் குறையும். அப்ப காலத்துக்கு தலைக்கு மேல வைக்கலாமா? புரியல. நீங்க சின்ன வயசுல இருந்தப்ப உங்க வாத்தியாருக்கு பயந்தீங்க. பயம் கூட இருந்துச்சு, மரியாதை குறைச்சி இருந்துச்சு. ஆமா, பெருசு வந்துட்டானா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த பக்கம் வண்டி சைக்கிள் நிற்கிறியா, வந்துருப்பாரியா இருந்தாலும் அந்த வந்துட்டாரு. ப்ரைஸ் சரி ப்ரைஸ்ன்றேன். என்னது? குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், வணக்கம் ஐயா. பயம் இருக்கு. ஆனால் அவருக்கு தெரியும், எல்லா வணக்கத்தையும் பார்த்துருக்கோம், உட்காரு. ஏன்னா உன்கிட்ட பயம் தாண்டா இருக்கு, என்ன இல்லை அவர் தெரியும். ஆனால் வளர இன்னைக்கு எங்கள் வாத்தியார் ஒருத்தரை பார்க்குற, அவர் என்ன அடிக்க போறாரா? அடிக்க மாட்டார், பயமே இல்லை. ஆனால் மரியாதை கூடி இருக்கு. நான் தகப்பனானால் எனக்கு கொடுக்குற கனம் எங்கன்னு தான் கேட்குறாரு. ஸோ வளர நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா கடவுள் இருக்கிறத பயம் குறைஞ்சு மரியாதை கூடிரும். அதான் சொல்ல, பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கேட்கிற சிற்சையில் என்ன செய்யுங்கள்? வளருங்கள். நேற்று பார்த்தேன், என்னடா சிற்சையில் வளர்க்கணுன்ட்டு இருக்கு. அப்படின்னா பிள்ளைகளை பிகினிங் இல்லையா சொல்லுங்க, பிகினர் லெவல், பிகினிங் லெவல். ஸோ எப்போவுமே இந்த ஃபியர் ஆஃப் த லார்டை வந்து நீங்கள் தப்புன்னு நான் சொல்லலை. என்ன சொல்லணும், ஃபியர் ஆஃப் த லார்ட் பல டைமென்ஷன் இருக்கு. அதோட மீனிங்கே வேற டைமென்ஷனில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு?
அதை தூக்குப்பா அப்படின்னா சேர தூக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே ஒரு ரவுடி தூக்கிருப்பா அப்படின்னா போட்டு தள்ளிருன்னு அர்த்தம். தூக்கிருந்தா என்ன சொன்னாரு? அந்த தூக்கிரு வேற, அவ்வளோதான். இவ பைபிள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவர் என்ன டைமென்ஷன்ல சொல்றாரு? ஸோ பிகினிங் ஆஃப் விஸ்டம்னு என்னன்னு பார்க்குறாரு. அடுத்து விஸ்டம் அப்படின்ற, அதாவது என்ன வர்றாரு, ஞானம்னா என்னன்னு பார்க்குறாரு. ஞானத்தை பற்றி பேசுகிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை நல்லா பாருங்க, இது வந்து ஒரு கிராஜுவலாக இவர் வந்து ஒரு ஜேர்னி ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரு? சாலமன். இப்போ சாலமனை பேசிட்டு, சாலமன்லாம் ஒரு ஆளாடா, நான் சொல்கிறேன்டா சாலமனை பார்க்கலும் பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. வந்து சாலமனுடைய எல்லா கோடையும் உடைக்கிறாரு. அவன் இப்படி சொன்னானா, நான் இப்படி சொல்கிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாலமன் சொல்கிறான், ஞானம் ரொம்ப முக்கியம், எறும்பிட்ட போய் ஞானத்தை கற்றுக்க. சோம்பேறியே, எதுவரைக்கும் படுத்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று கொண்டு கை முடக்கி கொண்டு நித்திரை செய்வாயோ அப்படின்றான். ஏன் சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இல்லை, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. சாலமன் தூங்காதன்றான், ஏசுனார் சொல்றாரு, நான் சொல்றேன் தூங்குடான்ற. ஐயா அவர் சாலமன், நான் சாலமனை பார்க்கலும் பெரியவன்றார். தூங்காத அப்படின்னா அவங்கெல்லாம் சாலமன் குரூப்பு, நல்லா தூங்கு அப்படின்னா சாலமனை பார்க்கலும் பெரியவர். இல்லை புரியல, ஏசுனார் வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்குவீங்களா? அம்பட்டையும் எடுத்துக்கணும்ல. விழுத்திருந்து ஜோம் பண்ணுங்கள் இருக்கு. மெட்ராஸில் பெரிய பாஸ்டர் என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் இருக்கு, 2 தடவை சொன்ன பிரசங்கம் பண்ண, 3ஆவது தடவை பிரசங்கம் பண்ணும்ல. ரொம்ப முக்கியம், 2 தடவை சொல்றதா 3ஆவது தடவை சொல்றதா, அதான் முக்கியம். நாளைக்கு ஸ்கூலுன்றாரு, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பெல் அடிக்குது, நாளைக்கு லீவுன்னு சொல்லிடுறாரு, 2ஆவது தடவை பெல் அடிச்சு ஸ்கூலுன்றாரு. எதை நம்புவீங்க? 2ஆவது தடவை சொன்னால் நம்பணும். அப்படி தான் சொல்ல, 2 தடவை ஜெபம் பண்ணுனார், 3ஆவது தடவை தூங்குனாரு. எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறதுக்கு நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கேங்க. அப்போ அது என்ன 5:30 மணி? அது நம்ம கேம்ப்ல என்ன இல்லை என்ன சொன்னோன்னா, அதாவது இயேசு நித்திரை பண்ணி இழைப்பார்கள் என்றார். சாலமன் சொன்னா, சோம்பேறியே இதுவரைக்கும் நீ தூங்கி கொண்டு இருப்பாய். எறும்ப சாலமன் ஞானத்தில் பார்த்தான். அதுக்கப்புறம் பிகினிங் ஆஃப் விஸ்டம், அடுத்து விஸ்டம், அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? மகா ஞானம். மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டுன்றான். இதெல்லாம் ஞானம் உள்ளது, அவங்க மகா ஞானம்ன்றான். உழைச்சு சாப்பிடு, ஞானம் உள்ளது. அஸ்திபாரத்தை நல்லா போடு, ஞானம். ஏற்கனவே இருக்க கண்மலையில் அஸ்திபாரத்தை போடு, இது மகா ஞானம். ஆமேன். சாலமன் அப்படியே அடுத்த டைமென்ஷனுக்குள்ள போறாரு. அப்ப என்ன சொல்றாரு? 4 பார்த்தேன். 1 எறும்பை பேசும்போது உழைப்பை பத்தி பேசினாரு. 2வது எறும்பை பேசும்போது ரெஸ்ட்டை பத்தி பேசுறாரு. நல்லா நீங்க கவனிக்கணும். காலத்தை அது எப்படி ஜட்ஜ் பண்ணுது, எந்த காலத்தில் வேலை பார்க்கணும், எந்த காலத்தில் வேலை பார்க்க கூடாது என்பதை எறும்பு அறிந்திருக்கிறது என்று 2வது எறும்பை பார்க்கும்போது அடுத்த டைமென்ஷன்ல பார்க்குறான். ஒரே பைபிள் நம்ம பாருங்க, டைமென்ஷன் மாற மாற அதே வசனம் வேற வேற மாதிரி தெரியுது. முதல் எறும்பு உழைக்கிறத பார்த்தா 2வது பார்க்கும்போது அது காலத்துக்கு தான், காலம் பார்த்து உழைக்குது. இயேசு என்ன சொன்னது? கோடை காலத்தில் வேலை செய்து மாரி காலத்திற்கு தேவையானது கோடை காலத்தில் வேலை செய்கிறது, மாரி காலத்தில் ரெஸ்ட் எடுக்குதுன்றான். அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, வேலை பார்க்குறப்ப தான் வேலை பார்க்கணும், ரெஸ்ட்டப்போ வேலை பார்க்கக்கூடாது, ஓய்வு நாள் வேலை பார்க்கக்கூடாது. இயேசு தான் சொன்னார், வானத்தை பார்க்குற பூமியை பார்க்குற, இது என்ன காலம்னு உனக்கு தெரியலையா? இந்த காலம் இளைப்பாறுகிற காலம். எறும்புக்கு காலம் தெரியுது, அதனால ரெஸ்ட் எடுக்குது. மகா ஞானம், முடிக்கப்பட்ட வேலை எறும்புக்கு. அடுத்து குழிமுயல், முடிக்கப்பட்ட அஸ்திபாரம். அடுத்து சிலந்தி பூச்சி, முடிக்கப்பட்ட என்னது? ஆசீர்வாதம். முடிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் என்ஜாய் பண்ணுது. இது முடிக்கப்பட்ட அஸ்திபாரத்தில் நிற்குது. அது முடிக்கப்பட்ட வேலையில் இளைப்பாருது. நாங்கள் முடிக்கப்பட்டதில் இருக்கோம்யா, அதனால் நாங்களும் மகா ஞானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிக்கு தலைவனே கிடையாது. எந்திரி காலையில் ஜோம் பண்ணு அப்படின்னா இது ஞானம் உள்ளதுங்க. மகா ஞானம் என்ன தெரியுமா? தானா எந்திரிக்கும், தானா ஜெபிக்கும், தானா என்ன செய்யும்? பைபிள் வாசிக்கும். எல்லாம் தானா நடக்குதா? ஆவியானவர் உள்ள இருந்து தானா செய்றாரா? அப்ப நீங்க மகா ஞானம்ன்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆமென். எழுத்தின்படி வாழுகிற வாழ்க்கை ஒருவேளை ஞானமாய் இருந்தாலும் ஆவியின்படி வாழுகிற வாழ்க்கை மகா ஞானமாய் இருக்கிறது.
இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், முடிக்கப்பட்ட லாலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னது? ஸ்பிரிட் கைடன்ஸில் இருக்கும். இப்போ எதை பார்த்தாரு? பிகினிங் ஆஃப் விஸ்டம் பார்த்தாரு, விஸ்டம் பார்த்தாரு, மெகா விஸ்டம் பார்த்தாரு. அடுத்து சும்மா இருக்காம பைத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோண்டா அப்படின்னு முடிவுக்கு வராரு. இதையே நம்ம படிக்கிறோம்னா சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த பைத்தியத்தை அப்படியே லைட்டாக அப்படி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுவை உபதேசம் அப்படியே தெரியும். அல்லையில சொல்லுங்க. ஆமென். வாசிப்போம். பிரசங்கினா வந்து PhDக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அதான் சொல்ல நீதிமொழிகள் அவருடைய பிரசங்க குறிப்பு, பிரசங்கி அவருடைய டைரி குறிப்பு. இது வந்து இன்ஸ்பிரேஷன் எழுதுனது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுனது. புரியுதா உங்களுக்கு? நீதிமொழிகள் இன்ஸ்பிரேஷன் எழுதுனது, பிரசங்கி இன்ஸ்பிரேஷனோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுறது. இதில் நிறையா பேச வேண்டியது இருக்கு. ஆனால் காலம் குறைவாக இருக்கிற அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துட்டு கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் வீட்டில் போய் மீதி பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். வாசிப்போம். பிரசங்கி 1:17. ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இந்த பிரசங்கி என்ன செய்றான்? ஞானம்னா என்னன்னு பார்த்தோம், பைத்தியம்னா என்னன்னு பார்ப்போம். அவனு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். அதான் ஒருத்தன் சொன்னா, நான் வந்து ஏப்பா நாங்களாம் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் இப்படி உட்காந்து காலாட்டிக்கிட்டு வேப்ப மரத்தடியில் தூங்கிட்டு கேடான். எதுக்கு வேலை பார்க்குறேன்னு கேட்டான். சம்பாதிக்கணுமியா? எதுக்கு சம்பாதிக்கணும்? கல்யாணம் பண்ணணுமியா? கல்யாணம் பண்ணி எதுக்கு? பிள்ளை குட்டி பார்த்து அதுக்கப்புறம் என்னையா? நல்ல வீடு வாங்கணுமியா? சரி. அப்புறம் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். சரி. அப்புறம் ஏசி வாங்கணும். ரைட்டு. குளிர்ந்த காற்றை போட்டுட்டு அப்புறம் நல்லா தூங்கணும். அதான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன்ல. நீ ஃபைனல் அங்கால வர நான் எப்பயும் அனுபவிச்சுருக்கேன்டா. இல்லை நீங்கள் அவனை டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது. அவன் யாரு, நீ யாரு, ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு அவன் எதன் அடிப்படையில் இன்னைக்கு உலகம் நகைப்போறது நம்ம. அன்னைக்கு நான் இதை மெசேஜ் எடுத்துகிட்டு வந்தேன். பிரிட்டோஸ் என்ன நகைப்போறது சரியாக அமைஞ்சிருச்சு மெசேஜ். ஹல்லேலூயா. ஆமாம். பைத்தியத்தை அறிகிறதற்கு அவன் சொல்றான், பிரசங்கியாகிய நான் எருசலேமிலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தேன். வாசிங்க ரொம்ப பிடிக்கும். பிரசங்கியாகிய நான் ராஜாவாக இருந்தேன். ராஜாவாகிய நான் பிரசங்கியா இருந்தேன்னா கெட்டுப்போச்சு கதை. ராஜாவெல்லாம் பிரசங்கியா இருக்க முடியாது, ஆனால் பிரசங்கிலாம் ராஜா இருக்கலாம். அது ஆப்ஷனல். இது வந்து பிரைமரி மெயின். எல்லா பிரசங்கியில் நினைச்சால் ராஜாவாயிரலாம், ஆனால் ராஜாலாம் நினைச்சா பிரசங்கியா கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். பிரசங்கியாகிய நான் ராஜாவாக இருந்தேன் சொல்றான். நான் பைத்தியத்தை அறிகிறதுக்கும் மதியீனத்தை அறிகிறதுக்கும். ஓகே, வாசிங்க. என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று கண்டேன். பார்த்தீங்களா? ரொம்ப நாள் என்ன யோசிச்சுருந்தேன், இந்த பைத்தியத்தை பார்த்த உடனே பைத்தியம்னா என்ன, ஞானம்னா என்னன்னு பார்த்தேன். இந்த பைத்தியம்னா என்னன்னு பார்த்த உடனே எனக்கு சஞ்சலமா இருந்துச்சு அப்படின்றான். ஏன் சஞ்சலமா இருந்துச்சுன்னா, இந்த பைத்தியம்ன்றதை படிக்கிறதுல சஞ்சலம் கிடையாது. பைத்தியம்னா இதுதானா கண்டுபிடிச்சிட்டு வெட்டியா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமேடா, அதைத்தான் சொல்ல வரான். இவ்வளவு காலம் இதுதான் ஞானம் என்று இருந்தேன். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? லால இருந்து சாலமன் கிரேஸ்குள்ள வராரு. சவுல் பவுலானது மாதிரி நீதிமொழியில் இருந்த சாலமன் வேற, பிரசங்கியில் இருக்கிற சாலமன் வேற. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொன்ன நீதிமொழியில் சொன்ன சாலமன் வேற. ஞானம் போதாது, எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய செயல் நேரிட வேண்டும். அவர் பார்த்து காய நகட்டினாதான்டா, அறிவுலாம் ஒண்ணுமே கிடையாதா என்று சொன்ன சாலமன் வேறு. அங்க அவன் வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தான். இங்க வந்து கிரேஸ்குள்ள என்ட்ரு ஆகுறான். என்ட்ரு ஆன உடனே அவன் என்ன சொல்றாரு, பைத்தியம்னா என்னன்னு பார்த்தப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாயி போச்சு. என்னடா நம்ம வாழ்க்கையில நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோமேடா. அதுக்கப்புறம் பாருங்க, முதல் 4 அதிகாரங்கள் அவன் வந்து ஞானத்தையும் பைத்தியத்தையும் கம்பேர் பண்ணி கடைசியில லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் சொல்றான், மாயை. இவ்வளவு திட்டம் போட்டேன், 7 வழி 6 வழி 6 படி 7 படின்னு படித்தோம். பரிசுத்தமாய் எவ்வளவுதற்கு 7 படி. ஆமா, பணக்காரனவர் 6 படி 7 படின்றான். அவன் சொல்றான், வாங்க 18 படிக்கு போயிடும்ன்றான். உங்களுக்கு இத்தனை படி, நாங்களும் அத்தனை படி.
22 படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஒருத்தர். அவன் சொல்ற எங்களுக்கு வெறும் 18 படி தான், உங்களுக்கு 22. 6 வழி 7 வழி 4 வழி 9 வழின்னு தான். ஏசுனார் வந்தார், நான் ஒரே வழின்றாரு. நானே வழி. என்ன நீ அந்த புக்கு இந்த புக்கை வாசிக்கிட்டு இருக்க? அம்புடத்துக்கு ஓரமாவை. ஏகப்பட்ட செலவு, பல புக்குக்கு செலவழிச்சிட்டேன் சார். கடைசியில் இயேசு சொன்னார், நான் தான்பா. ஒரு நாள் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னாரு. முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நாங்களாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேலையே இல்லையா? எங்கள் பல பேர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் உனக்கு ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் நீ ஐஸ்வர்யனாகவில்லை? ஏன் உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எங்கள்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடியும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ நாங்களாம் வீட்டுக்கு போகிறவா? இனிமே முடிஞ்சிருச்சுன்னா இனிமே எதை முடிக்க வேண்டும் என்று நான் எப்படி பேசுவது? இயேசு சொன்னார், நான் எதை முடித்திருக்கிறேன் என்று பேசு. ஆமாம், இன்னிலேருந்து உனக்கு ப்ரொமோஷன் தரேன், உன் ப்ரீச்சிங் மாறட்டும். இனி எதையெல்லாம் முடிக்கணும்னு பேசாத, எதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பேசு. ஆமேன். முடித்திருக்கிறோம், முடித்திருக்கிற இடத்தில் இருக்கிறோம், முடித்தவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகம் வந்து, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த பொதுவாக அந்த அதாவது இந்த இந்த பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ மனநிலை உடையவர்கள், கிருபை அங்கீகரிக்காதவர்கள் கிருபையின் உபதேசத்தை பைத்தியம் என்று சொல்கிறார்கள். சாபாஸ், பைத்தியம் தான். இப்போ பைத்தியம் என்னன்னு பார்த்த உடனே உண்மையான ஞானம் தான் பைத்தியம், பைத்தியம் தான் ஞானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு பைத்தியம் என்னவென்று பார்த்தபோது என் மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாகி போச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒன்று செய்கிறோம், ஆனால் எஃபர்ட்டே எல்லாம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிடறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகையால் அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு. சலிப்புண்டு. அடுத்து அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். முடிச்சிட்டான். நீ தாலையா சொன்ன முந்தானேத்து ஞானம் முக்கியம்னு? ஆமா, நான் தான் சொல்றேன், ஞானத்தில் சலிப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம். 20 வருஷமா ஒன்னே பேசிக்கிறதுனால வளரலன்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், சார் நீங்கள் போன தடவை மெட்ராஸ்க்கு வந்தப்போ நீங்கள் பேசுனீங்க, என்ன சொன்ன? அதிகாலையில் தேவனை தேடுவேன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு கூட சொன்னீங்க. என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் அப்படின்னு? வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு போனால் தான் ஒளியும் நடக்கும் 7:55க்கு. நீங்கள் 8 மணிக்கு போனீங்கன்னா நியூஸ் தாண்டா பார்க்க முடியும். அதனால் வந்து நீங்கள் சரியான நேரத்தில் போனால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் நீங்கள் சொன்னீங்க சார். இந்த வட்டம் வந்து சொல்கிறீங்க நீங்கள் சமீபமானீர்கள் அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போ சமீபமாக இருக்கும்போதுன்னு பேசுனீங்க, இப்போ சமீபமானீர்கள்னு பேசுகிறீங்க. அன்னைக்கு எடுத்துக்காட்டு கூட சொன்னீங்களேண்ணா, நான் இன்றைக்கி எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அன்னைக்கு 7:45க்கு ஒளியும் போட்டுச்சு. இப்போ பாட்டுக்குன்னு ஒரு சேனலே இருக்குது, நீ எப்போ வேணாலும் போட்டுக்க, எப்போ வேணாலும் பார்த்துக்க. சிலுவைக்கு அப்புறம் தனி சேனலே ஓப்பன் பண்ணிட்டாரு. நல்லா கவனி. அதிகாலையில் தேடு என்னை கண்டடைவான் என்கிற வார்த்தை இட் இஸ் நாட் a command, it is an advice or God's suggestion. இது நான் கேம்பில் பேசுகிறேன். காலையில் தேடினா நீ என்னை பார்த்துடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் தானே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? புரியுது உங்களுக்கு? காலையிலேருந்து 10 பஸ் 8ஆம் நம்பர் போகுது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு, 20 பஸ் போகுது, 4 ஃபுல்லாக பஸ்ஸு போகுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 8:30 மணிக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் பஸ்ஸுன்றேன். அதைத்தான் அவர் சொல்கிறார். 4 ஃபுல்லாக நீ ஜபிக்கலாம், ஆனால் காலையில் ஜபிச்சுன்னா நான் கிளியராக தான் எப்பவும் இருக்கிறேன், காலையில் நீ கிளியராக இருக்கன்றாரு. கையை தட்டு. ஸோ அதிகாலை வாத்தியார் காலையில் படின்றாருல, அப்படின்னா மதியம் படித்தா ஏறாதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, காலையில் வந்து நீ டியூனில் இருப்ப. இப்போ அதிகாலையில் என்னை கண்டடையணும்னு சொல்லும்போது வேறு டைமென்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னை நீ கண்டடையலாம்டா அப்படின்னா அது அவருடைய இடது ஒரு ஆலோசனை. ஒன்றே சொல்லிட்டான், 5:30 தாண்டிட்டோம், ஏசுனார் போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவினார்னா என்ன அர்த்தம்? வெயில் நேரத்தில் வேர்த்துருமா ஏசுனாருக்கு பிதாவுக்கு? அப்படி இல்லை, எனக்கு உச்சி வெயில்னா பிரச்சனை இல்லைடா, நான் அப்புறம் வீட்டுக்கு உச்சி வெயில்னாண்ட போனேன். அப்போ காலையில் ஏன் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தீங்க, நீ நல்லா மைண்ட் செட் நல்லா இருக்கிறீல, அதனால வந்தேன்றாரு. ஆதாமுக்கு வந்து அப்படியே கும்முன்னு இருக்கு, அப்படியே கூட வராரு. புரியுதா உங்களுக்கு? பல வசனங்கள் உங்களை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அது ஒரு கட்டளை போல. அப்படிதான். நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த அதிக ஞானமுள்ள எல்லாம் பாருங்களேன், அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்த புதிய தலைமையில் ஒருத்தர் வந்து பேசணும், யார்? இடிதாங்கி. ஆமாம், இந்த இடிதாங்கி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பான். இந்த ரொம்ப அப்படி சீரியஸாக இருக்குன்னா இது ஃபுல்லாக வந்து பிஹெச்டி நினச்சி எல்கேஜி இருக்குது. அந்த காலத்தில் ஆன்மீகம் என்றால் அந்த ஒரு சலிப்பு, விரக்தி, இது மூஞ்சல் தெரிஞ்சா பக்திமான் வந்துட்டாரான். ஆனால் ஏசுனார் சொன்னார், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். God's kingdom is full of pleasure. கையை தட்டுங்க நல்லா. ஆமென், ஆமென். எஜமானுடைய சந்தோஷம். ஆமென்.
உண்மை நல்லா சிரிக்கிறவனை பார்த்தா நீங்கள் எல்கேஜி நினைக்கூட, அவன் வந்து பிஹெச்னு அர்த்தம். ரொம்ப சின்சியராக இருக்கிறான் இல்லை, அவங்கெல்லாம் வந்து பாவம் நிறையா மாற வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் பைத்தியத்தை பேசும்போது நகைப்பாக பேசுகிறான். அடுத்த அதிகாரம் வாசிப்போம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. அவன் என்ன சொல்றான் நல்லா கவனிங்க. சாலமன் கெட்டு போனான்னு சொல்லாதீங்க. சாலமன் வந்து கிரேஸ்ல வந்துட்டாரு. பைபிள் சொல்லுது சாலமன் தன் பிதாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த வார்த்தை வந்துச்சுன்னா பரலோகத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தமா? வியாக்கியானம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க பைபிள் யாரெல்லாம் தன் தகப்பன் கல்லறையிலே வந்து அவனை புதைச்சிட்டாங்கன்னா பரலோகத்துக்கு வந்துடுவான்னு அர்த்தம். இவன் க்ளீனாக பரலோகத்துக்கு வந்துடுவான். ஆமேன். பரலோகத்துக்கு எவன் வருவான் எவன் வரமாட்டான் உள்ளுக்குள்ள 4 பேர் சுருட்டை பிடிச்சி யோசிச்சுக்கிட்டு கொன்னே போடுவேன். நீ பரலோகத்துக்கு வருவியான்னு பாரு. இவங்க கையில் ஏதோ டிக்கெட்டை கொடுத்த மாதிரி இவர் வருவாரா அவர் வருவாரா? நீ வருவியான்னு பாரு. அங்கெல்லாம் போய் நல்லா பார்த்துக்காங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனால் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய ப்ரீச்சர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டே இருந்தார்ல, கடைசியாக இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. கடைசியில் சாகர தெருவையில் சொன்னாரான், அவனை மட்டும் கூப்பிடியான்னு. அவன் சொன்னால் இவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்க உங்கள் கூட இருந்தவங்க, நான் உங்கள் வார்த்தையை கேட்டது என்ன கூப்பிட்றீங்களேன்னு. இவங்கெல்லாம் நான் அங்கே வந்து பார்த்துக்குவேன்ப்பா, உன்னை நான் அங்கேயும் பார்க்க முடியாது, அதனால தான் இங்கே பார்க்குறேன். யார் பரலோகத்துக்கு வருவா யார் பரலோகத்துக்கு வர மாட்டா அப்படிலாம் பேசாங்க. சாலமன் வந்து கடைசி காலத்தில் பைத்தியத்தை அறிவதற்காக அவன் செஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அவன் நல்லா கீழே வாசிக்கணும். அவன் எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணானா, வாட் இஸ் இதெல்லாம் என்ன ஞானத்தை விட எந்த அளவு பெட்டரு அப்படின்ற ஏரியாக்குள்ளே தான் போகிறான். சாலமன் வீழ்ச்சிக்கான 4 காரணங்கள் ஒரு சீடியை போட்டிருக்கேன் அந்த காலத்தில். இப்போ அதை பேன் பண்ணிட்டோம். கர்த்தர் சொல்லாம நல்ல மனசோட கேட்கணும் நான் சொல்றத. ஆமா, அதுக்கு மிஞ்சினா கம்பெனி பொறுப்பல்ல, நிர்வாகம் பொறுப்பல்ல. நான் சொல்லிக்கொண்டேன். இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன். அவன் என்ன செய்யறான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் சார். ஒரு முயல்ல ஊசியை போட்டு பார்க்கறான் இல்ல, அப்படி சந்தோஷத்துல தன்னை சோதிச்சு பார்த்தான். அதெல்லாம் சோதிக்கும் போது என் ஞானம் என்னோடு கூட இருந்தது. அது சொல்லிட்டே வரான். அந்த லைட்டு, கிரீன் லைட்டு, ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன், பைத்தியம்னா என்னன்னு டெஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக என்ன முடிக்கிறான் பாருங்க, வாசிப்போம். என்ன வானத்தின் நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். நான் முதல் அப்படிதான் சொன்னேன். சிரிக்கிறவன்லாம் பார்த்து சீரியஸ் இல்லாதவங்க அப்படி சொன்னேன். அந்த சர்ச்சுக்கு போனால் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டாங்க. சொன்னேன், சர்ச்சுன்ற இழவு வீடு கிடையாது. அங்கே கூட சத்தமாக அழுகிறாங்க. மயானம் கிடையாது. 2 வித அமைதிகள் இருக்குது. மகாபிரசித்தத்தில் இருக்கிற அமைதி வேறு, மயானத்தில் இருக்கிற அமைதி வேறு, பிரசனத்தில் இருக்கிற அமைதி வேறு. என் அன்புக்குரியவர்களே, இவங்க மகாபிரசனத்தை தாண்டி பின்னாடி ஒரு குப்பை மேடு இருக்கு. இவங்க மகாபிரசனத்தையும் தாண்டி உள்ள போயிடுவாங்க. இவர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நாங்கள் யூத் மினிஸ்டர் பண்ணி 1990-91 வந்து அமெரிக்கன் காலேஜ், இந்த வாட்ஸ் தட் இங்கே இருக்கு வந்து ஆசியாவில் பெரிய காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், இங்கெல்லாம் உள்ளே போகும்போது லா காலேஜா கொன்னே எப்படி யாரேனே இடையில நீ வேற ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சீரியஸில். வக்போர்டு காலேஜ் வந்து, அதாவது அமெரிக்கன் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியில்லைன்னா வக்போர்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவங்க நாங்கள் சும்மா தானங்க இருக்கோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். என் அன்புக்குரியவர்களே, அங்கெல்லாம் போய் நாங்கள் இந்த மாதிரி நான் ஸ்கிட் டைரக்டரு ஜோக் அடித்தோம்னா சிரிக்காது. இந்த கொஞ்சம் பேர் அப்படியே சிரிப்பாங்க. சிரிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பழுதுபடாத பழுதொன்றும் இல்லை குரூப்பு. கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்தாங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். இப்படி இருந்தானா அவன் அபிஷேகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். பக்கத்தில் மனைவி இவங்கெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்னா ஒரு ஊழிய அழைப்பு பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்படியே இறுகி இருப்பாங்க. எங்கள் லீடர் சொல்லுவார், ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க, ஜஸ்டினை கூப்பிட்டு அப்படின்வார். உங்களாம் இவனை விட்டாண்டா சரியாவீங்க. சில ஜோக்கு சிரிப்பு வருங்க, சிரிக்க மாட்டாங்க, குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்களாம் பரலோகத்துக்கு வந்து போய் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல.
ஆனால் அங்கே வந்து என் எஜமானுடைய சந்தோஷம்டாரு. சந்தோஷத்தை பற்றி ஒரு 4 வசனம் எடுக்கலான்னு பார்த்தா அது 400 வசனம் இருக்குது. எது எடுக்கிறது எனக்கு ஒன்றுமே எடுக்க முடியல. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட வசனம் வந்து சந்தோஷத்தை பற்றி இருக்குது. பாருங்கள், சந்தோஷம் என்ன செய்யணும் கேட்குறான். என்னடா செய்யும், இவட உட்காரான்றார் கர்த்தர். எத்தனை செய்து பாருங்க. கர்த்தர் தொடங்கும் போது மலைப்பிரசங்கத்தில் சொல்ற சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். கையை தட்டுங்க. சரி, நல்லா சந்தோஷமா சரி. இன்னைக்கு உலக நகைப்பு தினம். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு எஜமான சந்தோஷங்கள் பிரவேசி. அடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம், முக்கியமான வாக்கியம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.